நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூவி என்ன, மேடு. இந்த படத்தில் ஸ்கூல் பசங்க தங்களுடைய ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே வர்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அதாவது ஃபஸ்ட் நாள் வெல்கம் டே நடத்துகிறாங்க. ஜூனியர் பசங்களுக்கு அவங்களுடைய சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வெல்கம் டே நடத்துகிறாங்க. அதில் சீனியர் ஒருத்தன் நம்ம காலேஜில் ஸ்போர்ட்ஸ் உண்டு, கல்ச்சர்ஸ் உண்டு, அப்புறம் ட்ராமா கிளப்பு அந்த மாதிரி எல்லாமே உண்டு. ஆனால் ரேகிங் மட்டும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அன்றைக்கி நைட்டு காலேஜோட ஹாஸ்டலில் சீனியர்ஸ் எல்லோரும் ஜூனியர்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு இது நம்மளுடைய எஜுகேஷன் நாலேஜை வளர்த்துக்கிற உள்ள டெவலப் கிளப்னு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு ரேக்கிங் பண்ணுறாங்க. ஒருத்தன் அங்குள்ள ஜூனியர் பசங்கிட்ட, இன்றைக்கி பாருடா என்னோடய அத்தை பொண்ணுங்க ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கா, அந்த பிள்ளை எவ்வளோன்ட்டு ஒருத்தன் தப்பாக பேசுகிறானா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி உங்கள் கிளாஸ்லேயே ஜூனியர் பசங்கிட்ட போய்ட்டு உங்கள் கிளாஸில் யார் ஒரு அழகான பொண்ணு, அவங்க பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுலேயும் அவங்க ஒவ்வொரு நம்பராக சொல்கிறான். அதுலேருந்து 27 நம்பர் போகுது. அது வரைக்கும் அவங்க அத்தை பொண்ணு பேரே வரல. லாஸ்ட்டில் அவனே, உன் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கும்ல, அந்த பிள்ளை பேர் அந்த பிள்ளை எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் நல்லா தானா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்குது. உடனே அவன் சொல்கிறான், டேய் எவனாட்டும் ஒருத்தன் எங்கள் அத்தை பொண்ணை பார்த்தீங்க கொண்டு விடுவான்டா கொண்டு அப்படின்னு மிரட்டுறான். அதுலேயும் ஒருத்தன் டியூப் லைட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜூனியர் பசங்களெல்லாம் மிரட்டிட்டு, எவனாட்டம் எங்களை பற்றி வெளியே ஏதாட்டும் சொன்னீங்க, இந்த டியூப் லைட் எடுத்துகிட்டு அவன் பாட்டமில் சொறி விட்டுருவான்டா அப்படிங்க. அதுக்கு பயந்து எந்த பசங்களும் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அதுலேயும் 3 பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது அங்குள்ள ஒரு சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவர் நம்ம காலேஜில் ரேகிங்கிற ஒரு இதே நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார், கண்டிப்பாக நம்ம காலேஜில் ஹாஸ்டலில் ரேகிங் நடக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் ஹாஸ்டல் ரைடு நடக்கும்போது அந்த 4 பசங்களும் சேர்ந்து அந்த சீனியர்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த சீனியர்ஸும் எதுக்கு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பொழுது அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்துட்டு, என்னடா ஏன் முன்னாடியே ஸ்மோக் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்னு கிட்ட போயிட்டு, என்னடா நீ இன்னும் 5 வருஷம் விட்டு இன்னும் இங்கேருந்து தாண்ட மாட்டியா அப்படின்னு ஒருத்தன்ட்டு சிகரெட்டை பிடுங்கி அவர் குடிச்சிக்கிட்டு, ஒரு ஜூனியர் பசங்களை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கன்னா என்னடா சீனியர்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது தான் எல்லாருக்கும் தெரியுது அவர் இந்த காலேஜோட முன்னாள் சூப்பர் சீனியர். அப்போ தான் இந்த பசங்களுக்கு புரிய வந்துச்சு. எல்லோரும் இன்னடம் இல்லாமல் தெரியாமல் ஓடுறாங்க. இந்த படம் தெலுங்கு டப்பிங் தான். காலேஜோட லைஃப்னால் எப்படி இருக்கும், காலேஜை பற்றி எப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்தை நான் ஃபுல் வாய்ஸ் ஓவர் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.